Hello everyone. லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோன்னா எக்ஸசைஸ் 5.2 பார்த்தோம் கரெக்டாக. ஓகே, ஸோ இன்றைக்கி டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். சரியா? நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா டெரிவேட்டிவ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். டெரிவேட்டிவ் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் என்ன? ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. சரியா? ஃபஸ்ட்டு இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன் பாருங்கள், அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில் y ஈக்குவல் டு 2x + 3. சரியா? ஸோ இந்த ஃபங்க்ஷனில் எது டிபெண்ட் வேரியபிள், எது இண்டிபெண்ட் வேரியபிள்? சரியா? ஸோ இந்த இடத்துல x வந்து என்னது? இண்டிபெண்ட் வேரியபிள். ஸோ y வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? x டிபெண்ட் பண்ணியிருக்கு. சரியா? ஸோ x இஸ் அன் இண்டிபெண்ட் வேரியபிள் அண்ட் y இஸ் அ டிபெண்ட் வேரியபிள். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொன்னால் ஈஸியாக பண்ணிடலாமா? dy/dx போட்டுட்டு அந்த சைடில் என்ன பண்ணுவோம்? 2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2, 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ dy/dx = 2ன்னு வந்துடுது ஈஸியாக. சரியா? ஸோ ஒரு வேளை ஐசோலேட்டடாக இருந்துச்சுன்னா, ஒரு வேல்யூவை நம்மளால் ஐசோலேட் பண்ண முடிஞ்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம வந்து y-ஐ ஐசோலேட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இப்படி பண்ண முடிஞ்சுன்னா நம்மளுக்கு டெரிவேட்டிவ் பண்ணுறது ஈஸி. சரியா? டெரிவேட்டிவ் பண்ணுறது ஈஸி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை ஒரு வேளை ஐசோலேட் பண்ணி வைக்கிறோம் பார்த்தியா, இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். சரியா? எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ அப்படின்னா டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஐசோலேட்டட் இன் ஒன் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஓகே, டிபெண்ட் வேரியபிள் இஸ் ஐசோலேட்டட் இன் ஒன் சைட் ஆஃப் த ஈக்குவேஷன். ஸோ இப்படி பண்ணோம்னா அது வந்து ஒரு எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். சரியா? ஜென்ரலாக எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனை வந்து டெரிவேட்டிவ் பண்ணுறது நமக்கு ஈஸி. ஓகேயா? பட் இந்த ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணுங்கள். திஸ் ஈக்குவேஷன் பாருங்களேன், எக்ஸ் ப்ளஸ் சைன் xy மைனஸ் y = 0. இந்த இடத்துல உங்களால் எக்ஸுக்கு வந்து எக்ஸையும் yயும் பிரிக்க முடியுமா? ஆப்வியஸ்லி பிரிக்க முடியாது. இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் x அண்ட் y சேர்ந்துருது. ஓகே, ஸோ உங்களால் ஒரு வேல்யூவை ஐசோலேட் பண்ண முடியல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனை தான் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. சரியா? டிபெண்ட் வேரியபிள் கேன் நாட் பி ஐசோலேட்டட். ஓகே, ஸோ எக்ஸ்பிளிசிட் அண்ட் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சு. ஓகே, ஸோ இந்த இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துச்சுன்னா எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், அதுதான் வந்து இந்த எக்ஸசைஸ். ஓகே, இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். சரியா? ஒன்றும் இல்லைடா, சிம்பிள் தான். இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவோம்? தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். கரெக்டாக? இப்போ என்ன பண்ண போகிறோம்? மொத்தமாக இல்லை டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா? இந்த இதுனால நமக்கு டிஃப்ரென்சியேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு போவோம். ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். ஓகே, இந்த எக்ஸாம்பிள் என்னது? x² + xy + y² = 100. சரியா? இது வந்து ஒரு இம்ப்ளிசிட்டாக எக்ஸ்பிளிசிட்டாக? ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் அன் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். கரெக்டாக? இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். நான் இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அவ்வளோவா நம்ம வந்து எழுதி பார்க்கல. கரெக்டாக? பட் எப்போல்லாம் இந்த மாதிரி இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் நீங்கள் போடுறீங்களோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். எதை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்றது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். சரியா? சிம்பிளாக இதில் இருக்க எல்லா டேர்மையும் தனித்தனியாக எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சைமல்டேனியஸ்லி. ஓகே, செயின் ரூல் மாதிரி தான் ஒரு விதத்தில். ஓகே, சைமல்டேனியஸ்லி எல்லாத்துலேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்படி பார்த்தா x² d/dx பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் d/dx பண்ணணும். ஓகே, ஸோ x² d/dx பண்ண என்ன வரும்? 2 × x × dx/dx வரும். கரெக்டாக? ஆக்சுவலாக ஸோ இந்த dxும் இந்த dxும் கட் ஆகிடும். ஸோ பாக்கி என்ன இருக்குது? 2x இருக்குது. ஸோ அதுதான் நான் டேரெக்டாக x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு 2x எழுதிட்டேன். சரியா? அடுத்து y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு என்ன எழுதலாம்? y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d/dx ஆஃப் y² போடுவோமா? ஸோ y²னாக்கா என்னது? we can write it as 2y × dy/dx. கரெக்டாக? அந்த இடத்துல dx/dx போட்டு இந்த இடத்துல dy/dx போடுவோம். ஓகே, அதுதான் நான் வந்து இங்கே போட்டிருக்கேன். 2y × dy/dx எதை? y² டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா என்ன வரும்? 0 வரும். சரி, 0 இங்கே போட்டேன். ஓகே, இப்போ நடுவில் இருக்க டேர்ம் பாருங்கள், xy என்னது? இதை பார்த்தாலே என்ன தெரியுது? இதுவும் ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன். அப்போ என்னது? ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணலாமா?
ப்ராடக்ட் ரூல் என்ன சொல்லுது, u dash v plus v dash u equal to differentiation of the whole thing. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு u dash v, இந்த இடத்துல u என்னது x, v என்னது y. ஓகே, u dash என்னது எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா dx by dx is 1, u dash is 1. அதே மாதிரி v dash என்னது y எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா dy by dx. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இப்போ நான் சொன்ன வேல்யூ எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணணும். u dash equal to 1, v equal to y. ஓகே, அண்ட் v dash equal to dy by dx and u equal to x. ஓகே, ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டேன். ஓகே, அவ்வளோதான். இதுதான். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா டிஒய்யை மட்டும் தனியாக கொண்டு வந்துடலாம். இப்போ இதை வந்து ஈஸியாக நம்மளால் பிரிக்க முடியும். இதை சால்வ் பண்ணணும். ஒன் மினிட். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 2x ஓகே 2x அண்ட் y இதை அந்த சைடு கொண்டு போனால் என்னாகும், -2x -y. ஓகே, ஸோ இந்த dxும் dxும் ஒரே இடத்துல வச்சுக்கிறேன் நான். சரியா, x into dy by dx and 2y into dy by dx. ஸோ இதில் dy by dxை நான் காமனாக எடுக்கிறேன். காமனாக எடுத்தால் என்னாகும், x ப்ளஸ் 2y மாறுதா, x ப்ளஸ் 2y. அண்ட் இந்த சைடு மைனஸ் காமனாக எடுத்தால் 2x ப்ளஸ் y. ஓகே, ஸோ இப்போ என்ன எழுதலாம், dy by dx equal to -2x plus y divided by x plus 2y. புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம டீல் பண்ணுவோம். சரியா, சிம்பிளாக முடிஞ்சா. அடுத்து ஸோ இதுலேயே இன்னொரு டாபிக் இருக்குது, என்னென்னா டெரிவேட்டிவ் ஆஃப் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ஓகே, இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸில் கமாண்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கணும். ஓகே, கமாண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸசைஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியும். சரியா, பட் இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனோட ஐடென்டிட்டிஸும் நம்ம வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னது 1 by root of 1 minus x square. d by dx of cos inverse x என்ன சொன்னேன், அப்படியே இதுக்கு மைனஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ -1 by root of 1 minus x square. அண்ட் அதே மாதிரி சிமிலர்லி tan inverse xக்கு என்னது டிஃப்ரென்சியேஷன் 1 by 1 plus x square. அண்ட் cot inverse xக்கு ஜஸ்ட் இதில் மைனஸ் போட்டுக்கணும், -1 by 1 plus x square. அண்ட் similarly d by dx of secant inverse x என்னது 1 divided by modulus of x into root x square minus 1. and cosecant inverseக்கு just இதில் மைனஸ் போடணும். ஓகே, now இப்போ எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணணும்னா நான் டொமைன் எழுதியிருக்கேன். சரியா, டொமைன் ஃபார் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டொமைன் எப்படி எழுதணும், டொமைன்னா எனி ரியல் நம்பர் பட் டினாமினேட்டர் வேல்யூ வந்து உங்களுக்கு 0 ஆகக்கூடாது. ஓகே, ஸோ அப்போ டினாமினேட்டர் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. கரெக்டாக, லெஸ் தென் 0வாகவும் இருக்கக்கூடாது, நெகட்டிவாக போயிடுது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகிடுது. ஓகே, ஸோ டினாமினேட்டர் ஷுட் பி கிரேட்டர் தென் 0. அப்போ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 1ன்னு எழுதிக்கலாமா. அப்போ ஆப்வியஸ்லி எக்ஸ் ஸ்கொயர் ஷுட் பி லெஸ் தென் 1னா அப்போ உங்கள் லிமிட் என்னது -1 to 1. சரியா, இது நீங்கள் எப்படியும் வந்து டெரைவ் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன்வர்ஸோட டொமைன் என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதை அப்ளை பண்ணிடலாம். சரியா, சைன் இன்வர்ஸோட டொமைன்னா -1 to 1. ஓகே, சிமிலர்லி காஸ் இன்வர்ஸுக்கும் இதே மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு இதோட டொமைன் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம். சரியா, அண்ட் tan இன்வர்ஸ் எக்ஸ் அண்ட் காட் இன்வர்ஸ் எக்ஸ் ரெண்டுக்குமே டொமைன் வந்து எனி ரியல் நம்பர். கரெக்டாக இந்த இடத்துல ஏதாவது 0 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா, கிடையாதுல்ல. எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லை, இந்த இடத்துல டொமைன் வந்து ரெண்டுமே ரியல் நம்பர், எனி ரியல் நம்பர். ஓகே, அண்ட் இந்த சேம் டெக்னிக் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து இதுக்கு பிரச்சனை இல்லை, பட் இந்த டேர்ம் 0 ஆகாமல் நம்ம பார்க்கணும். அப்போ x square minus 1 should be greater than equal to 0, greater than 0 not equal to. அண்ட் அதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து -infinity to infinity, I mean -infinity to 1 intersection 1 to infinity. சரியா, இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் ட்ரிக்னோமெட்ரியோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேயே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் போகிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோம். சரியா, இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். அது போக இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் கிளியராக, அது ஈஸியான டாபிக். சரியா, ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனில் மட்டும்
ஐடென்டிட்டியோட கமாண்ட் இல்லைனா நம்மளால் வந்து எக்ஸசைஸை சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அது மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. புக் எடுத்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஐடென்டிட்டி எல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஓகே, 1 minute. ஸோ எக்ஸசைஸ் 5.3ல ஃபர்ஸ்ட் 9 கொஷின்ஸ் வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஷின் 2x + 3y = sin x. ஓகே, சி இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், 2x + 3y = sin x. இது வந்து இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷனா எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷனா? டெஃபினெட்லி இட் இஸ் அன் எக்ஸ்பிளிசிட் ஃபங்க்ஷன். ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. 2x = 3 இல்லை 3y = sin x - 2x. ஸோ y = sin x - 2x / 3. அதை வந்து நார்மல் டிஃப்ரென்சியேஷன் வச்சு நம்ம போட்டுடலாம். சரியா? பட் இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து நம்ம இப்போ படித்த ரூலை அப்ளை பண்ணலாம். இது எக்ஸ்பிளிசிட் தான். சரியா? இம்ப்ளிசிட் தான். இது எக்ஸ்பிளிசிட் தான். இருந்தாலும் we will do it by நார்மல் டிஃப்ரென்சியேஷன். சரியா? நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், இது ஈஸியாக அப்படின்ட்டு. ஓகே, டெஃபினெட்லி இதுதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பாருங்கள் என்ன பண்ணுறேன்னா d/dx பண்ணுறேன், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? இந்த சாப்டர் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்த லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? நீங்கள் இதே கொஷினாக டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ன்னு வச்சும் போடலாம். சரியா? தப்பு இல்லை. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் போட்டோம்னா என்ன ஆகுது? 2 into எல்லா இடத்துலையும் d/dx பண்ணும். d/dx ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த டேர்முக்கு என்னது? எக்ஸ். d/dx ஆஃப் எக்ஸ்னா dx/dx என்னது? 1. ஸோ இந்த இடத்துல சிம்பிளி வி கேன் ரைட் இட் ஆஸ் 2. கரெக்டாக இந்த டேர்ம் 1 ஆகிடுது. ஓகே, நெக்ஸ்ட்டு 3 into d/dx ஆஃப் ஒய். d/dx ஆஃப் ஒய். ஓகே, d/dx ஆஃப் ஒய் என்னது? நத்திங். சரியா? d/dx அதை அப்படியே வச்சுக்கணும். நமக்கு இது தானே வேணும், dy/dx தானே வேணும். அடுத்து இந்த சைடு d/dx ஆஃப் sin x. அப்போ என்னது? ஆப்வியஸ்லி cos x. சிம்பிள் தானே? ஸோ என்ன பண்ணணும்? dy மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா என்ன வருது? 1/3 into cos x - 2. அவ்வளோதான். ஸோ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கிவிங் திஸ் ஃபங்க்ஷன். சிம்பிளாக இருக்கா? இந்த ஸ்டெப்போட இந்த ஸ்டெப்பு ஈஸி தான். சரியா? இந்த மாதிரி தான் எல்லாமே இருக்க போகுது. ஓகே, செகண்ட் கொஷின் பார்ப்போம். சரி, இந்த கொஷின் பாருங்கள், 2x + 3y. 2x + 3y = sin y. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்? நான் இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறேன். அப்போ 2 into d/dx ஆஃப் என்ன வரும்? d/dx ஆஃப் 2 into d/dx ஆஃப் எக்ஸ். ஓகே, d/dx ஆஃப் எக்ஸ். அப்போ என்னது? d/dx ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ். ஓகே, அதே மாதிரி 3 into dy/dx. இதில் எந்த சேஞ்சும் இல்லை. சரியா? நமக்கு தேவையானது இங்கே இருக்குது. அடுத்து d/dx ஆஃப் sin y. இது பாருங்கள், d/dx ஆஃப் sin x இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, cos x போட்டு போயிடுவோம். சரியா? பட் sin y இருக்குது. sin y இருந்துச்சுனாக்கா sin y into dy/dxும் பண்ணணும். சரியா? sin yயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு dy/dxும் பண்ணணும். சரியா? d/dx ஆஃப் sin y into dy/dx. சரியா? ஒரு வேளை வந்து இந்த இடத்துல d/dx ஆஃப் sin x இருக்குன்னா கூட என்ன பண்ணுவோம்? இங்கேயும் dx/dx பண்ணுவோம். கரெக்டாக? பட் இந்த dxும் 1 ஆகிடும். அதனால் நமக்கு தெரியாது. ஸோ இன் டிஃபால்ட் எப்போவுமே வேரியபிளை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்ட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ sin yன்னு வந்தாலும் பண்ணணும், எக்ஸ்ன்னு வந்தாலும் பண்ணணும். எக்ஸ்ன்னு வந்தால் நம்ம லக்கு இது 1 ஆகிடும். ஸோ பிரச்சனை இல்லாமல் இது மட்டும் இருக்கும். ஒருவேளை yன்னு வந்தால் இது ஒரு தனியாக ஒரு டேர்ம் வந்து நிற்கும் நமக்கு. ஓகே, yயாக இருக்கலாம், இல்லை எந்த டேர்மாக வேணாலும் இருக்கலாம். சரியா? டினாமினேட்டரில் இருக்கிறத தவிர மீது எந்த டேர்ம் இருந்தாலும் அது வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து நிற்கும். சரியா? நான் d/dx ஆஃப் sin x. இப்போ இது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இது 1 ஆகிடும். இது அப்படியே இருக்கும். இது வந்து cos x ஆகிடும். இது வந்து அப்படியே இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணும்? 2 + 3 into dy/dx = cos y into dy/dx. சரியா? ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 = cos y into dy/dx - 3 into dy/dx. ஸோ இதை நான் சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன கிடச்சுன்னா 2 into cos y - 3ன்னு வருது. ஓகே, ஸோ ஒரு வாட்டி புக்கில் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் ஆன்சர் செக் பண்ணல, ஜஸ்ட் நான் போட்டிருக்கேன். தப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சால்வ் பண்ணுறது தான் எங்கேயா தப்பு இருக்கும், அதை மாற்றி எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ ப்ரொசீஜர் சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள். ஓகே, நான் தேர்ட் கொஷின் போவோமா? இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது ஈஸியாக தான் இருக்கும். ஓகே,
ஸோ என்னது இங்கே டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அதே தான். சரி, என்ன பண்ணிட்டேன், a இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் y ஸ்கொயர் இன்ட்டு என்ன வரணும், dy பை டிஎக்ஸ் வரணும். புரியுதா? எக்ஸை தவிர்த்து மீது என்ன வேரியபிள் வந்தாலும் வந்து dy பை டிஎக்ஸ் வரணும். சரியா? எக்ஸ்னால் உங்கள் மைண்ட் செட்டில் ஒன்று எக்ஸ் வந்தால் தான்ட்டு நினச்சிக்காதீங்க. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ, டினாமினேட்டரில் என்னத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதை தவிர்த்து மீதி எந்த வேரியபிள் இருந்தாலும் நம்ம இந்த டேர்ம் எழுதணும். சரியா? புரியுதா? ஸோ அது எக்ஸே மோஸ்ட் ஆஃப் த கேஸ் உங்களுக்கு எக்ஸாக இருக்கும். ஒரு வேளை வந்து மாற்றி வந்தாலும் குழம்பு கூட. சரியா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்கிறத தவிர்த்து மீதி என்ன வந்தாலும் நம்ம வந்து செயின் ரூல் அப்ளை பண்ணணும். சரியா? நான் பி இன்ட்டு என்ன பண்ணணும், இப்போ பி இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் y ஸ்கொயர் இன்ட்டு dy பை டிஎக்ஸ். சரியா? அந்த சைடு என்ன இருக்குது, சிமிலர்லி டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் y இன்ட்டு என்ன வரணும், y இருக்கிறதுனால dy பை டிஎக்ஸ் வரணும். ஈஸியாக இருக்கா டெரிவேட்டிவ்? சரியா? இவ்வளோ தான் விஷயம். சரியா? நவ் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இது 1 ஆகிடும். இது என்ன ஆகும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு yன்னு எழுதலாமா, 2 into y into dy by dx வரும். கரெக்டாக? 2 into y into dy by dx. ஸோ dy by dx of cos x வந்து மைனஸ் sin y into dy by dx. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். a ஈக்குவல் டு மைனஸ் sin y dy by dx மைனஸ் 2by into dy by dx. சரியா? நான் இது ரெண்டுலேருந்து dyயை காமனாக எடுக்கிறேன், dy by dx காமனாக எடுத்தேன்னா ஃபைனலி I will get dy by dx equal to minus a of sin y plus 2by. okay, sin y plus 2by. okay, now next question போவோம். fourth question பாருங்கள். fourth question என்ன சொல்லுதுன்னா, xy plus y square equal to tan x plus y. சரியா? ஸோ சிமிலர்லி d by dx of xy பண்ணணும், d by dx of y square பண்ணணும், d by dx of tan x and y. சரியா? நல்லா கவனிச்சிங்கன்னா இது என்னது, ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். எக்ஸு ஒய் ப்ராடக்டில் இருக்குல்ல, ஸோ யூ டேஷ் வி ப்ளஸ் வி டேஷ் யூ பண்ணணும். சரியா? இந்த இடத்துல யூ ஈக்குவல் டு எக்ஸ், யூ டேஷ் அப்போ என்னது, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம்னா யூ டேஷ் வில் பி 1, dx by dx ஈக்குவல் டு 1. கரெக்டாக? சிமிலர்லி வி ஈக்குவல் டு என்னது, ஒய், அப்போ வி டேஷ் பண்ணோம்னாக்கா dy by dx. ஓகே, சிம்பிளாக அது நான் இப்போ சொன்னதை எடுத்து இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட் இஸ் 1 into y plus x into dy by dx. ஓகே, இந்த பாட்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. அடுத்து d by dx of y square, since it is y again we need to differentiate dy by dx. கரெக்டாக? now ஸோ y square டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y. ஓகே, அண்ட் மீதி என்ன இருக்குது, dy by dx அங்கே இருக்கும். ஓகே, அடுத்து differentiation of tan x வந்து secant square x. ஓகே, ப்ளஸ் dy by dx. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு dy by dx என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஓகே, dy by dx என்ன வருதுன்ட்டு போட்டு ஆன்சரை வந்து புக் கூட மேட்ச் பண்ணிவிடுங்க. ஓகே, நவ் ஸோ லாஸ்ட் 7th கொஷின் பார்ப்போம். sin square y plus cos xy equal to k. ஓகே, டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும், திருப்பி வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்தால் தான் போக நம்ம காம்ப்ளிகேட்டடாக போகும்போது இந்த ஸ்டெப்பெல்லாம் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும். சரியா? அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டீப்பாக சொல்லி கொடுத்துட்டேன், ஸ்லோவாக சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நீங்கள் அந்த ஃபாஸ்ட்டை கேட்ச் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா போக இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதெல்லாம் வந்து உங்களோட கேஷுவல் ப்ரொசீஜராக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஸ்பீடு வேணும் உங்களுக்கு கண்டிப்பாக. நீங்கள் போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்பீடில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு முடியும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். சரியா? அப்போ என்ன பண்ணணும், சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருந்துச்சா என்ன எழுதிக்கலாம், சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ சைன் ஒய் ஹோல் ஸ்கொயரை இப்போ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம், செயின் ரூல் அப்ளை பண்ணுங்கள். சரியா? இனிமேல் செயின் ரூலை நம்ம மைண்ட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு இதை டீன்னு வச்சுக்கலாம். அப்போ 2t போடலாமா, 2 into t பவர் 2 - 1 வரும். அப்போ 2tன்னு மட்டும் பாக்கி இருக்குது. அப்புறம் திருப்பி டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா இந்த இடத்துல சைனு, ஸோ சைன் வந்து காசாக மாறிடும். சரியா? அதான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாட்டை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணு, டி பை டிஎக்ஸ் ஆஃப் டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஒய் ஹோல் ஸ்கொயர். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் சைன் ஒய். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இந்த ஒய்க்குள்ளே இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்.
புரியுதா? ஸோ நான் சிம்பிள் செயின் ரூலை இந்த இடத்துல உங்களுக்கு சிம்பிளாக எழுதி காமிச்சிருக்கேன். ஓகே, இது எல்லாத்தையும் நீங்கள் மைண்டில் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டேன், சைன் ஸ்கொயர் ஒய் என்னென்னு எழுதலாம், சைன் y ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் திஸ் ஹோல் திங். சரியா? அப்போ என்ன வரும், 2 இன்ட்டு சைன் ஒய் வரும். சரியா? 2 இன்ட்டு சைன் ஒய். அடுத்து என்ன பண்ணிட்டேன், இதுக்குள்ளே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன் சைன் ஒய். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன், இதுக்குள்ளே இருக்கிறத திருப்பி தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அப்போ இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு சைன் ஒய் ஹோல் பவர் 2 மைனஸ் 1, அதாவது வாட் வில் கெட் இஸ் 2 இன்ட்டு சைன் ஒய். ஓகே, அடுத்து இந்த பார்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஒய் வில் பி என்னது, டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் ஒய் வில் பி காஸ் ஒய். அதை நான் இங்கே எழுதிட்டேன் காஸ் ஒய். ஓகே, இந்த டிஒய் பை டிஎக்ஸை இங்கே டேரெக்டாக எழுதிக்கலாம். சரியா? புரியுதா? இப்படி தான் நம்ம செயின் ரூலை மைண்டில் அப்ளை பண்ணுவோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் காஸ் எக்ஸ் ஒய் இருக்குது, காஸ் எக்ஸ் ஒய் இருக்குது. சரியா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை வந்து காஸ் எக்ஸை வந்து யூன்னு எடுத்துட்டேன், ஒய்யை வந்து வின்னு எடுத்துட்டேன். காஸ் எக்ஸை யூன்னு எடுத்துட்டேன், ஒய்யை வந்து வின்னு எடுத்துட்டேன். சரியா? யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால், அதாவது காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வருமா, அதுதான் இங்கே போட்டிருக்கேன், மைனஸ் சைன் எக்ஸ். யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டேன், வி அப்படியே வச்சுக்கோங்க, ப்ளஸ் செயின் ரூல் அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ காஸ் இன்ட்டு எக்ஸ்ஒய். காஸ்ன்றது என்னது, இது ஒரு ஃபங்க்ஷன், எக்ஸ்ஒய்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். காஸை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், காஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா மைனஸ் சைன் எக்ஸ்ஒய் வருமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், உள்ள எக்ஸ்ஒய் திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் யூவி யூ டேஷ் வி டேஷ் அது வரும். சரியா? ஸோ அதை யூவி யூ டேஷ் வி டேஷை நீங்கள் போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடுவீங்க. சரியா? சிம்பிளாக என்ன சொன்னேன், காஸ் எக்ஸ்ஒய், இதில் காஸ் டீன்னு வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காஸ் டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா மைனஸ் சைன் டீன்னு வருமா, அப்புறம் என்ன பண்ணணும், டீயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த இடத்துல டி என்னது, டிடி பை டிஎக்ஸ். ஸோ டி என்னது, எக்ஸ் இன்ட்டு ஒய். ஸோ இது என்னது, காம்போசிட் ஃபங்க்ஷனாக எக்ஸ் ஒய்னா என்ன பண்ணணும், இந்த ரூல் ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணோம்னா நான் இங்கே போட்டிருக்க வேல்யூ வரும். சரியா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன, உள்ள எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும். ஓகே, நான் இதெல்லாம் டிரைவ் பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரியா? ஸோ ஃபார்முலா மட்டும் பாருங்கள், 2 sin x cos x என்னது, sin 2x ஃபார்முலா. சரியா? ஸோ அதை வந்து டிரைவ் பண்ணிட்டேன், 2 sin x cos x equal to sin 2x. அதே மாதிரி இந்த இடத்துல தான் ஃபார்முலா வருமா, ஓகே, நீங்கள் அதை சால்வ் பண்ணி என்ன வருமா வராதான்ட்டுலாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப். ஓகே, ஃபைனலாக டிஒய் பை டிஎக்ஸ் என்ன வருதுன்ட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, அதுவே போதும், கமெண்ட் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. சரியா? நீங்கள் போட்டிங்கன்னா அதுவே போதும். ஓகே, இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். sin ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஈக்குவல் டு 1. சரியா? சைன் ஸ்கொயர்னு வந்தாக்கா என்ன பண்ணிக்கலாம், ஹோல் ஸ்கொயரில் போட்டுருங்க, சைன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். சரியா? ஒன்ஸ் ஹோல் ஸ்கொயரில் வந்துச்சுன்னா we can apply செயின் ரூல். ஸோ 2 இன்ட்டு சைன் எக்ஸ், அப்புறம் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் இருக்கனால டிஒய் பை டிஎக்ஸ் வரதுக்கான அவசியம் இல்லை. சரியா? ஸோ 2 இன்ட்டு சைன் எக்ஸ் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன், அடுத்து இதுக்குள்ளே திருப்பி இருக்க சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸு, அப்புறமா உள்ளே இருக்க எக்ஸை வந்து டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் பண்ணுவோம், அப்போ அது வந்து 1 ஆகிடும். ஓகே, இப்படி தான் செயின் ரூலை ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணணும். சரியா? அடுத்து அதே மாதிரி காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ காஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 2 இன்ட்டு காஸ் ஒய், இது வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்சியேஷன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்க காஸ் ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒய், உள்ளே இருக்க ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இந்த சைடில் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கா 0. சரியா? ஸோ அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணோம், டிஒய் பை டிஎக்ஸ் மட்டும் இப்படி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 2 sin x cos x டிவைடட் பை 2 cos y sin y. ஓகே, ஸோ இதுவே வந்து ஒரு ஃபார்முலா, 2 sin x cos x equal to sin 2x. Similarly 2 cos y sin y equal to sin 2y. ஓகே, ஸோ இதுதான் வந்து 8th கொஷின். புரிஞ்சா? ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணுறதான நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து 9th கொஷின் பாருங்கள். ஸோ இப்போத்துலேருந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம். சரியா? ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க சைன் இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரியில் நமக்கு ஃபார்முலா இருக்குது கரெக்டாக, 1/√1 + x², ஐ திங்க் ஸோ. கரெக்டாக? ஸோ இந்த ஃபார்முலா டேரெக்டாக நம்மளால் அப்ளை பண்ண முடியுமா? ஏன் பண்ண முடியாது? ஏன்னா இந்த இடத்துல எக்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது. ஸோ ஹைலி காம்ப்ளிகேட்டட் ஈக்குவேஷன்ஸ் வந்துடும். சரியா? ஸோ அதை ஒமிட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இதை சால்வ் பண்ணுறோன்னு மட்டும் பாருங்கள். சரியா? சரி, கொஞ்சம் ஸ்லோவாக யோசிங்க.
முக்கியமாக உங்களுக்கு வந்து ஃபார்முலாவோட கமாண்ட் இருக்கணும். சரியா? ஃபார்முலா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் எந்த ஃபார்முலா வரும் அப்படின்ட்டு. சரியா? 2x + 1 + x² இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வரணும். அப்போ இது வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. 2 tan x / 1 + tan² x வேர் x = tan θ. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக tan θ போட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் வருது. சரியா? இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். சரியா? அப்போ தான் வந்து இந்த கொஷின் நம்ம போட முடியும், இந்த எக்ஸசைஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஆகணும்னா ஃபார்முலாஸ் எல்லாமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். சரியா? எப்போவுமே ஃபார்முலாஸை 1 மந்த்துக்கு ஒரு தடவையாச்சும் எடுத்து ரிவைஸ் பண்ணிவிடுங்க. 11th ஃபார்முலாஸ் 12th ஃபார்முலா எல்லாத்தையும் எடுத்து இப்போ நிறைய புக்கு வந்துடுச்சு ஃபார்முலாஸ்க்கெலாம். முன்னெல்லாம் நாங்கள் படித்தப்பலாம் எப்படி இருக்குன்னா ஃபார்முலாக்கெலாம் தனியாக புக்கெலாம் எதுவும் வராது. ஓகே, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஃபார்முலா ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அது அப்புறம் படிப்போம். சரியா? பட் உங்களுக்கு வந்து அந்த ஒரு வேலையே கிடையாது. எல்லா பப்ளிகேஷன்ஸும் இப்போ வந்து ஃபார்முலா நோட்டுன்ட்டு ஒன்று தனியாகவே விற்கிறாங்க. ஓகே, அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் எடுத்து மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபார்முலாஸ் மக்கப் ஆகும். ஒரு நாளில் ஃபார்முலா படித்தோம்னா மக்கப் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்முலா பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிச்சு 2 tan x / 1 + tan² x ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி x = tan x. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், x = tan x எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ sin inverse of 2 tan θ / 1 + tan² θன்னு எழுதலாமா? அப்போ இது என்ன எழுதலாம், sin inverse of இந்த ஃபார்முலா பார்த்தா என்ன சொல்லலாம், sin 2θன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? sin inverse of sin 2θ. கரெக்டாக? இந்த பேட்டர்ன் பார்த்த உடனே ஞாபகம் வருதா, லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம், லாஸ்ட் சாப்டரில் பார்த்தோம். sin inverse of sin 2θன்னு இருந்துச்சுன்னா we can directly write it as 2θ. சரியா? பட் ஆக்சுவலாக இது டேரெக்டாக நம்ம எழுத முடியாது. கரெக்டாக? என்ன படித்தோம், இட் ஷுட் பிலாங் டு த ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸோட ரேஞ்சுக்குள்ளே இந்த தீட்டா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். சரியா? லக்கிலி என்சிஆர்டியோட பேட்டர்ன் படி நமக்கு எப்போவுமே வந்து இந்த ரேஞ்சில் தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணை முடித்து போட்டுடலாம். பட் இந்த ஒரு டெஃபினேஷன், இந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை எப்போவுமே எழுதிடுங்க சேஃபர் சைடுக்கு. ஓகே, எழுதிட்டு அதுக்கப்புறமா நம்ம y = 2θன்னு போட்டுடலாம். ஓகே, அப்போ தீட்டாவோட வேல்யூ என்னது, θ = tan inverse of x. சரியா? அப்போ 2 × tan inverse of x. சரியா? இப்போ y = 2 tan inverse of xன்னு வந்துடுச்சு. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, dy/dx பண்ணோம்னா 2 × tan inverse of xோட டிஃப்ரென்சியேஷன் என்னது, 1 + x². சி எவ்வளோ சிம்பிளாக பண்ணிட்டோன்ட்டு. சிம்பிள், ஒரே ஒரு ஃபார்முலா ஐடென்டிஃபை பண்ணதுனால ஈஸியாக வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இல்லாமல் நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். 10th கொஷின் பாருங்கள். 10th கொஷின் சொல்லிட்டு y = tan inverse of 3x - x³ / 1 - 3x². ஸோ இந்த ஃபார்முலா பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இது வந்து tan 3x ஃபார்முலான்ட்டு. சரியா? ஸோ கண்டிப்பாக ஃபார்முலாவில் கமெண்ட் இருக்கணும், அப்போ தான் வந்து இது ஞாபகம் வரும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், 3x - 4x³. சரியா? இது எதோட ஃபார்முலா, ஸோ இது வந்து sin 3xோட ஃபார்முலா. சரியா? இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்த உடனே எதோட ஃபார்முலாவாக வரும்ன்றதை வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியணும். ஸோ இப்படி ஒரு ஸ்டேஜ்க்கு நீங்கள் வரணும்னா ஃபார்முலா வந்து ரியலி ஒரு நல்ல கமாண்ட் இருக்கணும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா பார்த்த உடனே நம்ம வந்து இந்த ஃபார்முலா எழுதிடுவோம். tan 3x = 3 tan x - tan cube x / 1 - 3 tan² x. சரியா? ஸோ இந்த இடத்துல x = என்னது, x = tan x, அவ்வளோதான். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். y = tan inverse of 3 × tan θ minus x³ / tan cube θ 1 - 3 × tan² θ. சரியா? ஸோ இப்போ இதை என்ன எழுதிக்கலாம், tan 3θன்னு எழுதிக்கலாமா? ஸோ tan inverse of tan 3θ is obviously 3θ provided this 3θ belongs to tan inverse ஓட டொமைன். புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டியை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் θ என்னது, tan inverse of x. ஸோ dy/dx என்னது, dy/dx is 3 × 1/1 + x². புரியுதா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கா? இல்லை, பிகாஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ் தான். சரியா? நம்ம கான்செப்ட்ஸ்லாம் கிளியராக பார்த்தனால இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபாஸ்ட்டாக போகிற அளவுக்கு எதுவும் இல்லை இங்கே, ஆக்சுவலாக ஸ்லோவாக போகிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா திருப்பி பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. வீடியோ திருப்பி பார்த்து கற்றுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அடுத்த கொஷின் பார்ப்போம். cos inverse of 1 - x² / 1 + x². ஐ திங்க் இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் கிளியராக இருக்கும். கரெக்டாக? cos 2θ ஃபார்முலா
1 minus tan square theta divided by 1 plus tan square theta. சரியா? ஸோ இது என்னது எக்ஸ் equal to அப்போ இந்த இடத்துல tan theta. ஸோ இந்த இடத்துல எக்ஸ் equal to tan theta சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன ஆகும்? Cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. We can write this as cos 2 theta. Okay, cos inverse of cos 2 theta. ஸோ இதை என்ன எழுதிக்கலாம்? 2 theta எழுதிக்கலாமா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். tan inverse of x, tan inverse of x ஓட டிஃப்ரென்சியேஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக we get ஆன்சர். ஓகே, புரிஞ்சா? இப்போ 12th கொஷின். சரியா? 12th கொஷினில் நீங்களே போட்டுருங்க. சரியா? 12th கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின். ஒரே ஒரு சின்ன ஃபார்மில் மட்டும் அதுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அந்த ஹிண்ட்டை நான் கொடுத்துட்டேன். sin inverse theta ப்ளஸ் 1 cos inverse of theta ஈக்குவல் டு π/2. சரியா? இதான் இந்த ஃபார்முலாக்கு இந்த கொஷினுக்கு ஹிண்ட். ஓகே, ட்ரை பண்ணுங்கள். 12th கொஷினை வீடியோவை தயவு செஞ்சு பாஸ் பண்ணிவிட்டு 12th கொஷினை இப்போயே ட்ரை பண்ணுங்கள். நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். இதுதான் மெயின் ஃபார்முலா. சரியா? இதில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட்டுக்கான க்ளூ வந்து இந்த ஃபார்முலா தான். சரியா? ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துருக்கேன். 12th கொஷினை சால்வ் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா 13th கொஷின் பார்த்துட்டிங்கன்னா 12th கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். சரியா? ஸோ உங்கள் பிரெயினை வந்து நான் ஸ்டாம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களுக்கு தெரியலன்னா நான் இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் இல்லை இந்த கொஷினில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் 12th கொஷின் போட்டுடலாம். சரியா? ஸோ ஐ ஹோப் ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். பண்ணலன்னா சால்வ் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். சரியா? y ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர். சரியா? இதான் நம்ம கொஷின். சரியா? ஸோ 2x டிவைடட் பை 1 + x ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? 2 tan theta divided by 1 plus tan square theta, which is nothing but sin 2 theta ஓட ஃபார்முலா. சரியா? which is nothing but sin 2 theta ஓட ஃபார்முலா. சரியா? ஸோ இந்த இடத்துல ட்விஸ்ட்டு என்னென்னா, இவ்வளோ நேரமாக நமக்கு வந்து ரெண்டுமே சேம் டேர்மாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லாமல் போட்டோம். கரெக்டாக? இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு? இது காஸ் இன்வர்ஸு, இந்த இடத்துல sin 2 theta. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நம்ம வந்து இதை ஒரே டேர்மாக கன்வெர்ட் பண்ணணும். சரியா? ஒரே டேர்மாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ என்ன பண்ணணும்? ஒன்று இதை வந்து காஸ் இன்வர்ஸை நம்ம என்னவாக மாற்றணும்? சைன் இன்வர்ஸாக மாற்றணும். ஏன்னா உள்ளே என்ன இருக்குது? sin theta இருக்கா? ஸோ இந்த காஸ் இன்வர்ஸை நம்ம சைன் இன்வர்ஸாக மாற்றணுன்னாக்கா π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் தீட்டான்னு போட்டுருவோம். சரியா? π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா. சரியா? இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வரும்? ஸோ π/2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா இன்ட்டு சைன் 2 தீட்டா பண்ணுவோம். இதை பண்ணோம்னா என்னது? இந்த இடத்துல 2 தீட்டாவாக ஆகிடுது, இந்த இடத்துல π/2 மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா y ஈக்குவல் டு π/2 மைனஸ் 2 தீட்டான்னு வரும். y ஈக்குவல் டு π/2 மைனஸ் 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஓகே, எழுதிட்டு மீதி எல்லாமே என்ன? டிஃப்ரென்சியேஷன் தான். டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் π/2 இஸ் 0 அண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் திஸ் இஸ் மைனஸ் 2/1 + x ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபைனலி we will get minus 2/1 + x ஸ்கொயர். புரியுதா? இப்படி தான் வந்து இன்வர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம வந்து ஈஸியாக டிஃப்ரென்சியேஷன் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இப்போ 14th கொஷின் 15th கொஷின். சரியா? இந்த ரெண்டு கொஷினும் சால்வ் பண்ணுங்கள். 15th கொஷின் ரொம்ப ஈஸி தான். சரியா? இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் தான் அப்ளை ஆகும். 14th கொஷின் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான், டஃப்பான கொஷின்லாம் இல்லை, ஈஸியான கொஷின் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். 14th and 15th கொஷின் போட்டுட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு என்ன காமிக்க போகிறீங்க? நீங்கள் நோட்டில் கரெக்டாக போட்டிங்கன்னா பெட்டர். ஓகே, பெட்டர் யூ டூ திஸ். இன்றைக்கி மொத்தம் 3 கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். இந்த 2 கொஷினும் ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் ஹோம்ஒர்க் கொடுத்தேன். சரியா? ஸோ வித் திஸ் இந்த எக்ஸசைஸும் முடியுது. ஓகே, இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரென்சிக் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து அடுத்த டாபிக் பார்ப்போம். சரியா? இன்றைக்கி வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். ஏன்னா நேற்று வீடியோலாம் ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ இப்போயே முடிச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து லாகரிதமிக் பார்ப்போம். லாகரிதமிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் சேர்ந்த மாதிரி பார்த்துடலாம். சரியா? மோஸ்ட் ப்ராபபிளி இன்னும் ஒரு 4 டேஸில் இதை முடிக்க பார்ப்போம். இந்த சாப்டர் முடிக்க பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.